சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. Mr. Gold Sunflower Oil. அளவிலும் தரத்திலும் no compromise. நான் இன்னும் ஜெயிக்கல அப்படிங்கிறது எனக்கு தோணும். திறமை இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் இன்னும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கும் போது நமக்கு ஒன்று தோணும். டவுன்ஸ் தான் நிறைய இருந்திருக்கு. ஸோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் யூஸ் டு பி மை மிரர். அழுவேன், திட்டுவேன். எனக்கு கிரிட்டிசிசம் ஐ டோன்ட் கேர். அவன் இதை சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க. நான் இங்கேருந்து வெளில போனப்பறம் நீங்கள் 3 பேர் என்னை பற்றி நல்லதாக பேசணும்னு நினைக்கிறது தப்பு. அதுவும் எங்கள் மீடியாவில் அப்படி தான் இருக்குது இல்லை. சரக்குக்கு சைடு மாதிரி ஒருத்தனை பற்றி பேசுறது, ஒருத்தனை விமர்சனம் செய்யறது, இது நடந்துட்டு தானே இருக்கு. இந்த நெகட்டிவிட்டியை பார்க்க அவங்களுக்கு இது ஒரு ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் சாடிஸ்டிக் டைப் ஆஃப் அ திங்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஒரு படம் தான் டைரக்ட் பண்ணேன் அப்படின்னு பேசுகிறவங்க நிறைய பேசுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் படம் கொடுக்கலன்னு பேசுகிறவங்க பேசுவாங்க. பட் நானே அடுத்து நான் ப்ரொடியூஸ் பண்ணி நான் டைரக்ட் பண்ணால் தான் நான் டைரக்ட் பண்ணேன். கீப் ஸ்கிரிப்ட்ஸை எழுதிட்டு தான் இருக்கேன். அமிதாப் சாரை பார்த்து கதை சொன்னேன், ஃபாத் ஃபாசில் சாரை பார்த்து கதை சொன்னோம், நிறைய ஹீரோஸ்ட்டு கதை சொல்லிட்டோம். இந்த ஷார்ட் முடிஞ்சதும் மானிட்டர் பார்க்குறது, ஷார்ட் முடிஞ்சதும் ஒன் மோர் போகலாமான்னு கேட்குறதுலாம் நான் பண்ணதே கிடையாது. ஐ திங்க் இட் இஸ் டிஸ்ரெஸ்பெக்டிங் த கிரியேட்டர் ஒரு டைரக்டர். ரஜினி சாரே மானிட்டர் பார்க்க மாட்டாருங்க. காலா கபாலி அப்பெல்லாம் ரஜினி சார் உட்கார கூட மாட்டார். அவர் பின்னாடி நின்றுட்டு இருப்பாரு, இல்லை பார்க்க மாட்டார். அவங்களாம் அப்படி இருக்கும்போது நம்ம யார்? நம்ம இப்போ மிஷ்கின் சாரோட துப்பறிவாளன் படம் நான் ப்ரீ கிளைமேக்ஸ் பண்ணும்போது ஐ ஹேட் சம் 12 to 15 pages டைலாக்ஸ் இருந்தது. ஆனால் நான் ஒரே பொசிஷனில் தான் எனக்கு கட்டி போட சொல்லிட்டேன். கட்டி போட்டு அப்படியே கட்டி போட்டாங்க. 4 hours என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டு இப்படியே தான் இருந்தேன். தண்ணி குடிக்கல, ஜூஸ் வேணுமா, இல்லை யாரும் எங்கிட்ட வந்து பேசாதீங்க, நான் அந்த மூடில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ தட் பிகம்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் மெத்தட் ஆக்டிங். பட் 30 years சர்வைவ் ஆனேங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு வேறு எதுவும் தெரியாது. எனக்கு சினிமா அண்ட் மீடியா தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. உங்களை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சப்ப நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. எடிட்டரா, டேரக்டரா, ஹோஸ்டா, நிறைய வருஷங்கள் உங்களை பார்த்துருக்கோம். எல்லா குடும்பத்துலேயும் இருக்க ஒரு முகமாக தான் பார்க்குறாங்க உங்களை. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த ஜேர்னியில் திரும்பி பார்க்குறப்ப 30 வருஷங்கள் தாண்டிய ஒரு ஜேர்னியை பார்க்குறப்ப உங்களுக்கு உங்களை நினச்சி பெருமைப்படுற விஷயங்கள் இருக்கும் இல்லையா? வி அச்சீவ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நீங்கள் பார்க்குற விஷயம்னா என்ன? பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறது இன்றைக்கி லிட்டில் டாக்ஸில் இன்டர்வியூக்கு வந்தது. ஓகே. அச்சீவ்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சாக்க என்ன ஆகுனாக்கா சக்ஸஸ் ஃபெயிலியர் ரெண்டுமே நம்மளை பாதிக்க ஆரம்பிச்சிடும். ட்ரூ இல்லையா? ஆமாம். அப்போ அது தேவையில்லையே, நான் பாட்டுக்கு வேலையை பார்ப்போம், கடவுள் பார்த்துப்பார் மற்றதை அப்படிங்கிற அளவில் தான் இருக்கேன். பட் 30 years சர்வைவ் ஆனேங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு வேறு எதுவும் தெரியாது. எனக்கு சினிமா அண்ட் மீடியாவை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் மை ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ், இப்போவும் கடவுள் ஹேஸ் கிவன் சம் சென்ஸ் டு மீ தட் ஐ எம் ஸ்டில் சர்வைவிங் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஓகே. யாருனாலையும் மறக்கவே முடியாது உங்களை. அண்ட் இப்பயுமே நீங்கள் அதே ஒரு எனர்ஜி, அதே ஒரு ஓட்டம் உங்களுக்கு போயிட்டே இருக்கு இல்லையா? அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க, அதாவது இந்த ஒரு பேஷனேட் அந்த விஷயங்கள்லாம் தாண்டி சினிமா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்றதும் சொன்னீங்க. அப்படி இருக்கப்ப இந்த ஓட்டத்துக்கு உங்களுக்குள்ளே ஒரு விஷயங்கள் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதெல்லாம் இருக்கும் இல்லையா? உங்களுக்குள்ளே ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிற மந்த்ரா அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது? வாட் கீப்ஸ் மீ கோயிங்கிறது நான் இன்னும் ஜெயிக்கலை அப்படிங்கிறது எனக்கு தோணுது. நான் போக வேண்டிய இடம் வேற. ஸோ அந்த பயணத்தில் தான் நான் இருக்கேன். ஸோ அதில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யூ கீப் புட்டிங் த பெஸ்ட் இல்லையா? அதாவது திறமை இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் இன்னும் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கும்போது நமக்கு ஒன்று தோணும். ஸோ அதுதான் ட்ரைவு. அதை நினச்சி நான் பாசிட்டிவாக ஓடிட்டுருக்கேன்னு தவிர அதை நினச்சி நிறைய பேர் சோர்ந்து போயிடுவாங்க. எப்போ பாரு ஏதோ கிரிப் பண்ணுறது, எப்போ பாரு ஒன்று இது எதுக்குன்னு தப்பாக சொல்கிறது, அது ஒரு பழக்கமாயிடுச்சு. அண்ட் இப்போ மீடியாவில் அது ரொம்ப பரவிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நெகட்டிவிட்டியை எடுத்துக்கிறாங்களா நிறைய மக்கள், இல்லை அதுதான் காமிக்கப்படுதா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கு. நெகட்டிவிட்டி எப்படின்னா, யாரையோ திட்டுறாங்க. இப்போ நம்ம யாராவது வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம இயல்பு சிரிச்சிருவோம். இஸ் இட் நாட்? அது காமெடியாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் தான் அந்த ரியலைசேஷன் விழுந்துட்டான் அப்படி அடிபட்டிருக்கும் இல்லையா? அப்போது இதில் என்ன ஆகுதுனாக்க இந்த நெகட்டிவிட்டியை பார்க்க அவங்களுக்கு இது ஒரு ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இட்ஸ் வெரி சாடிஸ்டிக் டைப் ஆஃப் அ திங்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் ஹோஸ்ட் பண்ணும்போது கூட நான் பாசிட்டிவாக தான் பேசிகிட்டு இருந்தேன். நான் யாரையும் நெய்யாண்டித்தனம் பண்ணதில்லை, கிண்டல் பண்ணதில்லை. இப்போது நான் எது பண்ணாலுமே அப்படி தான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். there is so much negativity around you.
அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவிட்டி கொடுக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. ஸோ அது நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சார், சினிமா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்றது சொன்னீங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த கிராஃப்ல வந்து அப்ஸும் இருக்கும், டவுனும் இருக்கும். ஏதாவது ஒரு டைம்ல நம்ம கெரியர் ஸ்விட்ச் பண்ணலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறத விட டவுன்ஸ் தான் நிறைய இருந்திருக்கு. அப்போது அந்த நேரங்களில் வந்து ஐ பீன் டு டீப் டிப்ரெஷன். எஸ், அது இல்லைன்னு நான் சொல்ல. அண்ட் அப்போ வந்து டிப்ரெஷனுங்கிறது வந்து அது ஒரு சிஸ்டம்குள்ளே வந்துருச்சு. அப்போ வந்து டாக்டர் பார்க்கணும், கவுன்சிலர்கிட்ட போகணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததில்லை. அதை நான் நம்புறதும் இல்லை. யூ நீட் சம்படி டு டாக், அவ்வளோதானே. அது ஒரு கண்ணாடியாக கூட இருக்கலாம். ஸோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் யூஸ் டு பி மை மிரர். அழுவேன், திட்டுவேன், இல்லை நான் போய் ஷீரடி சாய்பாபா கோவிலில் போய் அவரை கண்ணாபின்னா நான் அசிங்கமாக திட்டுவேன். ஷி வாஸ் அ ஃப்ரெண்ட். ஓகே, ஃப்ரெண்டு கிட்ட உரிமையா பேசுவேன். ஆமாம், என்ன வேணா பேசுவேன், அசிங்கமாக பேசுவேன், எல்லாம் மெட்ராஸ் பேஷன்லாம் திட்டுவேன். அந்த மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன். ஓகே, அப்போது வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு எனக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் பண்ணலாம். டப்பிங் பண்ணலாம், நான் பாட்டு பாடலாம், நான் எடிட் பண்ணலாம், நான் டைரக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மீடியான்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம தேர்ந்தெடுத்து போகிறோன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுவாக தான் நம்ம அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறது. அப்போது கடவுள் அதுக்குள்ளே நம்மளை கொண்டு போயிட்டாருனாக்க ஏதாவது ஒரு நேரத்தில் சம்திங் வில் ஹிட் யூ பிக் டைம். அந்த ஹோப் எனக்கு வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. சி, திஸ் இஸ் நாட் மை ஹாபி. இது என்னோட பொழுதுபோக்கல்ல, இது என்னோட பழப்பு. நிறைய பேர் கேட்பேன், சார் நீங்கள் என்ன சார் வேறு என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்பா. வேறு புரியல எனக்கு. இல்லை சார், உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் இருக்கா, ஏதாவது பேங்க்கில் வேலை பார்க்குறீங்களா? இல்லை, அதெல்லாம் பண்ண முடியாது. ஆர்ட் வந்து இட் ஹேஸ் டு பி ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட். நான் ஹோஸ்டாகவும் இருக்கேன், நான் வந்து வேற ஒரு இடத்துல டெலிமார்க்கெட்டிங்கும் பேசுகிறேன், நான் எதுவும் பண்ணேன். எதுலேயுமே நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. வாட் இஸ் இட் இஸ் யுவர் காலிங். உங்கள் காலிங் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதில் ஃபோக்கஸ் வரும். என்னோடய காலிங் இதுதாங்கிறது வந்து எப்போது அது முடிவாயிடுச்சு. 93, 94 முடிவாச்சு. ஸோ நான் இதுதான், இதில் எனக்கு என்னெல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், எவ்வளோ தோல்விகள் வரும், எவ்வளோ தோல்விகள் நான் பார்த்தேன். வெளியில் அதை பற்றி பேசுறதில்ல, அதை பற்றி எதுக்கு பேசணும், அது முடிஞ்சு போச்சு. ஓகே, கடந்து வந்துட்டேன். இப்போ நான் இப்படி இருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கான காரணங்கள் அதுதான். இப்போ நான் ஒரு ஓட்டத்தில் இருக்கேன்ல, இப்போ இது கரெக்டானாக்கா நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கேன். நான் அடுத்த வருஷம் கேட்டிங்கனாக்கா பின்னாடி பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா எனக்கு தெரியும், நான் அப்போ சந்தோஷமாக தான் இருப்பேன். ஓகே, there's no regret. எஸ், தட்ஸ் நைஸ். அண்ட் சார், நீங்கள் சொன்னீங்க அதாவது உங்களுடைய ஓட்டம் வந்து இன்னும் போய்கிட்டே இருக்குது, பிகாஸ் அந்த ஒரு அல்டிமேட் கோல்னு ஒன்று வச்சுருக்கீங்கன்றது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? உங்களோட அல்டிமேட் கோல் என்ன? அல்டிமேட் கோல் வந்து நான் தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போடணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நான் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது சினிமா மூலியமா? வேறு தெரியாது. இல்லைன்னா ஆசிரமம் ஆரம்பிக்கணும். அது நமக்கு லாய்க்கு வராது. நமக்கு அவ்வளோ பொய் பேச தெரியாது, அவ்வளோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரியாது. சினிமாவில் நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அதை வச்சு நான் என்ன பண்ணலாம். ஐ லைக் டு ஃபீட் பீப்புள், ஐ லைக் டு கிஃப்ட். என் வண்டியில் எப்போவுமே கிஃப்ட்ஸ் இருக்கும். ஏதாவது திடீர்னு யாருக்காவது ஒன்றுனாக்கா நான் கொடுத்துருவேன். அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அந்த மொமெண்ட் ஆஃப் ஹாப்பினஸ், அது நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ என்னோடய அல்டிமேட் கோல்னு கேட்டிங்கன்னா இதுதான். நிறைய பேருக்கு சாப்பாடு போடணும். நிறைய பேர் வந்து அந்த ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல், காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்குலாம் உதவி பண்ணுற அளவு கடவுள் என்கிட்ட பணத்தை கொடுக்கணும். ஏன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக அல்டிமேட் கோல் அப்படின்றது எதுவுமே இல்லை. ஓகே, எதுவுமே இல்லை. ஆனால் இதுவே ஒரு பெரிய கோல் தானே அப்படின்னு நினச்சிங்கன்னா. வின்னிங் ஸ்மைல்ஸ், அது இப்போ யோசிச்சு பாருங்களேன். நான் இப்போ உள்ளே வந்தேன், நான் உள்ளே வந்ததுமே எல்லாரோட பேரும் கேட்குறேன். இது என்னோட இயல்பு. நான் ஆட்டோவில் போனாலோ ஊபர் ஓலாவில் போனாலோ கூட நான் ஃபஸ்ட்டு கேட்குறது அவரோட பேர். தட்ஸ் இஸ் ஐடென்டிட்டி. அவர் டிரைவருங்கிறது அவர் பார்க்குற வேலை இல்லையா? ஆமாம். அதை வச்சு நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறது? ஸோ யூ ஹாவ் டு அட்ரஸ் த பர்சன். அது பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு கனெக்ட் வரும். அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் எல்லாருக்குமே கொடுக்குறீங்க இல்லையா? இல்லை, கொடுக்கணுங்கிற. ஓகே, நம்ம எல்லாரையும் அப்படி பார்க்குறதே இல்லையே. ஓ, வீட்டில் சமைக்கிறாங்க, வீட்டில் சமைக்கும் போது தப்பாக இருந்தால் சொல்கிறோமே தவிர நல்லா இருந்தால் சொல்கிறது இல்லையே. கரெக்ட். காதலிக்கும் போது அழகாக இருக்கேன்னு சொன்னவன் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்கிறானா தெரியாது. அதுதான் பெரிய பிரச்சனையாவே இருக்கு நிறைய பேருக்கு ரிலேஷன்ஷிப்ல. ஸ்டார்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, போக போக அப்படியே குறைஞ்சிருது அப்படின்றதா பெரிய டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆயிடுது. அது சின்ன விஷயம். நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்க. நீங்கள்
உங்கள் அம்மாவோ அப்பாவோ நீங்கள் இப்போ இந்த வயசில் போய் கட்டி பிடிக்க யோசிக்கிறீங்க சார் இல்லை? அவங்க எப்படி அன்பை வெளிப்படுத்துறதுல எதுக்கு அந்த ஒரு தயக்கம்? ஏன் தயக்கம்? ஐ ஹக் பீப்புள். ஓகே. நான் பிறந்தது வளர்ந்ததுலாம் பாம்பேல. ஸோ எங்களுக்கு ஹக்கிங் வந்து ஒரு கல்ச்சர். கல்ச்சர். ஸோ இங்கே அதை பண்ணும்போது எல்லாரும் வேறு மாதிரி பேச, என்னடா அவன் அவ்வளோ கட்டி பிடிக்கிறான் இவ்வளோ கட்டி பிடிக்க, ஏய் இதில் என்னடா இருக்குது? இன்டென்ஷனே அது இல்லையே. புரியுது. அப்போ இவ்வளோ கரப்டாக இருக்கும் நம்ம. அப்போ அந்த கரப்ஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அது எப்படி ஒரு ஒரு நெருடலை உருவாக்கிடுச்சு பாருங்க. சொந்த அம்மா அப்பா, சொந்த அண்ணன் தம்பி அக்கா ஃப்ரெண்ட்ஸு, you are hesitant to tell them, boss, I love you. I love you is not I love you. Yeah. இல்லையா? It's a confession of kindness. Care. Yeah, care. Exactly. So many things. அது நமக்கு அப்படின்னு சொல்லிடுறோம். இல்லை அப்போது லவ் டெஃபினேஷன் ஆனது காதல். காதல்ங்கிறது இல்லைடா அது. அது என்ன வேணால் சொல்லலாம். நான் மரியாதைன்னு சொல்லலாம், அது நட்புன்னு சொல்லலாம், அன்புன்னு சொல்லலாம். அதுக்கு நிறைய ஷேட்ஸ் இருக்கு. எஸ். அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அது புரிய ஆரம்பிச்சுட்டோம்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். தட்ஸ் மை கோட் நோ. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல். அதாவது காதல்ன்ற வார்த்தையோட இந்த லவ் வந்து சுருக்கிட்டாங்க. அது லஸ்டா மாறுது. ஆமா. அதுக்கு அர்த்தத்தையே மாத்திட்டாங்க. அது லவ்ங்கிறது லஸ்டா ஆயிடுச்சு. அது இல்லையே. ஓகே. ஐ லவ் மை மதர், ஐ லவ் மை ஃபாதர், ஐ லவ் மை பிரதர்ஸ், ஐ லவ் மை வைஃப், ஐ லவ் மை சன், ஐ லவ் மை நெய்பர்ஸ், ஐ லவ் யூ, ஐ லவ் ஹிம், எவ்ரிபடி. ஸோ இதில் என்ன கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இதுல தெரியல. ஒரு பெரிய கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் யோசிக்க வைக்கும் இந்த கேள்வி நிச்சயமா. எஸ். நீங்கள் இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க நிறைய அப்ரிசியேஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்றது. பட் எந்த அளவுக்கு ஒரு நடிகருக்கு வந்து அப்ரிசியேஷன்ஸ் ஓட விடுதோ அந்த அளவுக்கு வந்து இப்போ கிரிட்டிக் கொடுக்குறாங்க இல்லையா சார்? அதுவுமே நமக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு புஷ்ஷாக இருக்கும். அது வந்து நம்மளை நெருடலாக இருக்கும் ஸ்டார்டிங்கில், பட் அது நம்மளை ஒரு இடத்துல புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இந்த ஒரு கிரிட்டிசிசம் என்ன ஓட வச்சது அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பாசிட்டிவாக இருக்கிற வரைக்கும் ஓகே. பாசிட்டிவ் கிரிட்டிக். பாசிட்டிவிட்டி இஸ் ஆல்வேஸ் ஓகே. தட்ஸ் வாட் ஐ செட். தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கிரிட்டிசைசிங் அண்ட் பீங் அ கிரிட்டிக், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ ஒருத்த வந்து ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஐ டிஸ்லைக் யூ சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு. அது வந்து இட் வில் ஃபினிஷ் யூ. டிஸ்லைக் யூ அப்படின்னாக்க நீ நல்லவன், உன்னோட சூழ்நிலை தப்பாக இருந்ததுனால நீ இதை பண்ணிட்ட, இது நீ சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு கிராஃப் இருக்குது, அதில் ஒரு ஆர்க் இருக்குது. அதில் அப்போ அது எனக்கு பிடிக்கும். அப்போ என்னை இந்த மாதிரி ஒன்று சொல்லி புஷ் பண்ணுது அப்படின்னாக்க அதை நான் கேர் பண்ணுறதில்ல. ஓகே. எனக்கு கிரிட்டிசிசம் ஐ டோன்ட் கேர். ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னாக்க ஒரு ஒரு நல்ல நட்பு இருக்குது, ஒரு நல்ல பழகுறோம், பேசுகிறோம், போகிறோம், திடீர்னு அந்த கேரக்டர்ஸ் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னாக்க அதை பார்த்து ஃபீல் பண்ண காலகட்டங்கள்லாம் இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சுனாக்கா அவங்க கொடுத்து வச்சது அவ்வளோதான், அவங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு போயிட்டுருப்பேன். ஓகே. ஸோ அதை பற்றி நான் யோசிக்கிறது இல்லை. அவன் இதை சொன்னான், அவன் சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க. நான் இங்கேருந்து வெளில போனப்பறம் நீங்கள் 3 பேர் என்னை பற்றி நல்லா தான் பேசணும்னு நினைக்கிறது தப்பு. நீங்கள் தப்பாக தான் பேசுவீங்கிறது தான் நல்லது. அதுவும் எங்கள் மீடியாவில் அப்படி தான் இருக்குது இல்லை? ஓகே. எவ்ரிபடி டாக்ஸ் பேட், இட்ஸ் ஹாரபிள். அது நேரம் சொல்லிட்டு போ. ஸோ யாராவது இப்போ இங்கே இல்லாத ஒரு நபரை பற்றி யாராவது என்கிட்ட பேசுனாங்கன்னா நான் அதை பற்றி பேச மாட்டேன். அதனால் நிறைய இடத்துக்கு என்னை கூப்பிட மாட்டாங்க. நான் சொல்ல அவனை பற்றி ஏன் பேசுகிறான், அவன் தான் இங்கே இல்லையே அப்படின்னு. ஓகே. யூ டென் டு when the person is not around. இல்லை, அவருடைய அனுமதி இல்லாமல் அவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அது வந்து சைட் டிஷ் ஆகிடுது. சரக்குக்கு சைடு மாதிரி ஒருத்தனை பற்றி பேசுறது, ஒருத்தனை விமர்சனம் செய்கிறது, இது நடந்துட்டு தானே இருக்குது. அதனால் ஐ டோன்ட் கேர் அபவுட் கிரிட்டிசிசம். ஓகே, கிரேட். அண்ட் சார், நீங்கள் சொன்ன விஷயங்களில் நான் பார்க்குறப்ப இப்போ அப்ரிசியேஷன்ஸ் பற்றி நீங்கள் பேசுனீங்க. அப்ரிசியேஷன் வாங்குறது அதுவுமே ஒரு போதையாக தான் இருக்கும் நமக்கு. ஒரு டைம் வாங்கினா திருப்பி அது நமக்கு கிடச்சிட்டே இருக்கணுன்றது தோணும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்க ஒரு அப்ரிசியேஷன் தான் என்னவாக இருக்கும்? இதுதான், ஐ ஃபீல் ஹாப்பி டாக்கிங் டு யூ. தேங்க்ஸ் சார். எனக்கு உங்கள்கிட்ட பேசுகிறது பிடிக்கும். என் லைஃப்பில் தெரிஞ்சோ தெரியாமலோ அப்போல்லாம் வந்து இந்த பட்டன் ஃபோன் இருக்கும், இல்லை லேண்ட்லைன் தான் இருக்கும். அப்போ ஒரு சில பேர் தற்கொலை பண்ணிக்கிற அளவில் மன உளைச்சல் இருக்கும்போது என்கிட்ட பேசியிருக்காங்க. பேசுனாலும் தற்கொலை பண்ணிக்கல. ஓகே. அதில் ஒரு சில ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களாம் இப்போவும் நல்லா இருக்காங்க, உயிரோடு இருக்காங்க, ஹாப்பிலி மேரிடாக இருக்காங்க. பட் அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏன் என்கிட்ட பேசணும்னு தோணுச்சு தெரியல. பட் அது நடந்திருக்கு. அப்போ நான் ரியலைஸ் பண்ணலை
இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தோணுது. அண்ட் நீங்கள் ஒர்க் வைஸ் பார்க்குறப்ப சிங்கிள் டேக்கில் எடுக்கிறது அதெல்லாம் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது சிங்கிள் டேக்கில் எடுக்கிறப்ப அதில் நீங்கள் உங்களை எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க? அதெல்லாம் பெரிய அளவில் எனக்கு என்னோடய நாடகங்கள், என்னோடய தியேட்டர் பேக்ரவுண்ட் இன் பாம்பே அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு. பட் ஃபஸ்ட் டேக் எப்போவுமே இஸ் ஆல்வேஸ் அ குட் டேக். இயல்பாகவே ஒரு மனுஷனுக்கு இந்த ஃபஸ்ட் டேக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது என்ன வேணா இருக்கட்டும். இந்த ஃபஸ்ட்டு சிப் ஆஃப் காஃபி, இந்த ஃபஸ்ட் சிப் ஆஃப் டீ, நீங்கள் சாப்பிட்ற இந்த ஃபஸ்ட்டு மார்சல், அதுதான் வந்து அது 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 வந்து உங்களுக்கு இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து ஒரு வேற ஒரு ஃபீலில் கொண்டு போகும். ஸோ அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் ஆஃப்கோர்ஸ். ஸோ நான் ரிஹர்சல்ஸ் பண்ணும்போது நான் என் கோ ஆர்டிஸ்ட்கிட்ட சொல்லிவிடுவேன், ஒரு கத்துற சீனாக இருக்குன்னு வச்சுங்களேன், நான் ரொம்ப சாஃப்டாக தான் நான் பேசுவேன் மானிட்டரில். ஆனால் டேக் அப்போ சொல்லுவேன், நான் என்னோடய ஷவுட்டிங் வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் ஜெர்க் ஆகிடாதீங்க, லைன்ஸை மறந்துடாதீங்க. ஏன்னா ஒன் மோர் போனாக்கா நான் என்னோட அந்த ஒன் டேக்குங்கிறது நான் மிஸ் பண்ணிடுவேன். ஓகே, இது எனக்கு நிறைய நடந்திருக்கு. வடிவு கடைசி எம்மோட நடந்திருக்கு, மௌனிகாவோட நடந்திருக்கு, தேவயானி மேடமோட நடந்திருக்கு. அப்போது என்னோடய மென்டல் ப்ரிப்பரேஷன் அப்படி தான் இருக்கும். அண்ட் அப்போல்லாம் வந்து ஸ்கிரிப்டை கொடுத்துருவாங்க. இப்போ எல்லாம் ப்ராம்ப்டிங் ஆகிடுச்சு. ஸோ அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். இதை பற்றி நான் நிறையா சொல்லிட்டேன். ஸோ அந்த மென்டல் ப்ரிப்பரேஷனில் வந்து அஃப்கோர்ஸ் டைரக்டர் அண்ட் கேமராமேனும் அதுக்கு உதவணும். டைரக்டரும் கேமராமேனும் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எங்கே போகிறேன் எல்லாம் கேட்பாங்க. இப்போ மிஷ்கின் சாரோட துப்பறிவாளன் படம் நான் ப்ரீ கிளைமேக்ஸ் பண்ணும்போது ஐ ஹேட் சம் 12 to 15 pages டைலாக்ஸ் இருந்தது. ஆனால் நான் ஒரே பொசிஷனில் தான் எனக்கு கட்டி போட சொல்லிட்டேன். கட்டி போட்டு அப்படியே கட்டி போட்டாங்க. 4 hours என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ட்டேன். இப்படியே தான் இருந்தேன். தண்ணி குடிக்கல, ஜூஸ் வேணுமா, எல்லாம் யாரும் எங்கிட்ட வந்து பேசாதீங்க, நான் அந்த மூடில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ தட் பிகம்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் மெத்தட் ஆக்டிங். தட் பிகம்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் அந்த ப்ராசஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அதை நான் என்ஜாய் பண்ணுறேன். அப்போ தான் அந்த ஃபஸ்ட் டேக் நடக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் டேக் மேஜிக் வந்து மைண்ட் பாடியை தவிர அந்த உங்களோட ஹையர் எனர்ஜி வந்து உங்களை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிடும். ஓகே, அந்த கேரக்டருக்குள்ளே நம்ம போயிட்டோன்றது அது வந்து அது ஏதோ ஒன்று நடக்கும். அது 2வது 3வது நடக்கும்போது மெக்கானிக்கல் ஆகிடும். ஓகே, அதாவது ஃபஸ்ட்டு டைம் ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறோம்ல, அந்த ஃபீல் இருக்குல்ல, அது செகண்ட் டைம் தேர்ட் டைம் எல்லார்ட்டையும் போனால் வேறு அதே மெக்கானிக்கல் அந்த ஒரு இன்னசென்ஸ், அந்த ஒரு இயல்பான விஷயங்கள் அந்த ஃபர்ஸ்ட் டைமில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுதான் லைஃபே தானே, அந்த ஃபஸ்ட் டைம் தானே அது. அதுக்கப்புறம் இட் பிகம்ஸ் மெக்கானிக்கல். இப்போ நிறைய பேர் நான் 2வது கல்யாணம் பண்ணிட்டேன் 3வது கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது டேய் என்னடா அது ஒரு அந்த ப்ராசஸ் மெக்கானிக்கல் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட் டேக் இஸ் லைக் தட் ஃபார் மீ. ஃபஸ்ட் டேக் இஸ் 60 to 70% ஆர்டிஸ்ட்க்கு ஃபஸ்ட் டேக் வில் பி த பெஸ்ட் டேக் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஐ மே பி ராங், பட் ஆஸ் அ பர்சன் வாஸ் கான் த்ரூ தட், எனக்கு அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறது வந்து ஃபஸ்ட் டேக் தான் எப்போவுமே பெஸ்ட் டேக்காக இருக்கும். இப்போ தியேட்டர் ஆர்டிஸ்ட்க்கு ஒரே ஒரு டேக் தானே. ஆமாம், அவன் வந்து டான்ஸராக இருக்கலாம், சிங்கராக இருக்கலாம், நடிகனாக இருக்கலாம், அந்த ஒரே ஒரு டேக் தானே. அப்போ அது பெஸ்ட்டாக தானே இருக்கும். அப்போ கேமரா முன்னாடி வரும்போது மட்டும் அது எப்படி இருக்காது? அதானே இருக்கணும். ஆமாம், யா. நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதாவது மானிட்டர் பார்க்குற பழக்கம் இல்லை உங்களுக்கு அப்படின்றது. பட் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் நடிச்சிருப்பீங்களே சார், அப்போ நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கணும், எப்படி நடிச்சிருக்கோம், நம்ம போய் செக் பண்ணிடலாமா அப்படின்றது. பட் ஃபர்ஸ்ட்லேருந்தே உங்களுக்கு அந்த மானிட்டர் பார்க்க வேண்டாம் அப்படின்றது இல்லை. நான் ஃபஸ்ட்டு படம் மோகமுள் நடிக்கும்போது மானிட்டர்லாம் கிடையாது, டேரக்டரே பார்க்க மாட்டார். அப்போது கேமராமேன் தான், அதாவது இவன் நம்ம இருந்தால் லென்ஸ் தான், அவங்க மாதிரி லென்ஸில் பார்ப்பாங்க. அது ஓகேன்னா ஓகே. அதுக்கப்புறம் லெனின் சாரும் விஜயன் சாரும் எடிட்டிங்கில் அந்த மூவியால் பார்க்கும்போது அவங்களே பார்ப்பாங்க. நான் சொல்கிறது சினிமா டைமில். ஓகே, அப்போ சினிமா வந்து ஃபிலிம் தானே, இட் வாஸ் நாட் டிஜிட்டல். பட் அதுக்கப்புறம் இந்த மானிட்டர் செட்டப் வரும்போது நான் டைரக்ட் பண்ணும்போது நான் பார்த்தேன், கதையை டைரக்ட் பண்ணும்போது நான் பார்த்தேன். பட் மற்றபடி எனக்கு என்னென்னா, நான் இப்போ இந்த இன்டர்வியூக்கு வந்துட்டேன். ஐ ஹவ் சரண்டர்ட் மை செல்ஃப் டு திஸ். ஸோ இஃப் ஐ கேன் சரண்டர் டு அன் இன்டர்வியூ, அப்போது ஒரு டேரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது நான் டோட்டல் சரண்டராக தான் போவேன். ஓகே, அவரோட ஃபெய்த் என் மேலே இருந்தனால எனக்கு கூப்பிட்டுருக்காரு. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த டேக்கு சரியா, அந்த டேக்கு சரியா அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா? அவர் மானிட்டர் பார்க்குறாரு, அவர் கேட்குறத நம்ம கொடுத்துட்டோம். அவராக கூப்பிட்டு சார் இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொன்னாக்கா அப்போ நான் பார்ப்பேனே தவிர, இந்த ஷார்ட்டு முடிஞ்சதும் மானிட்டர் பார்க்குறது, ஷார்ட்டு முடிஞ்சதும் ஒன் மோர் போகலாமான்னு கேட்குறதுலாம் நான் பண்ணதே கிடையாது. ஐ திங்க் இட் இஸ் டிஸ்ரெஸ்பெக்டிங் த கிரியேட்டர், ஒரு டைரக்டர். அதை நான் பார்க்கவே மாட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி டெலிவிஷனில் வெப் சீரிஸில் எல்லாருமே உட்காந்து அதை பார்க்குறாங்க.
பார்த்துட்டு அவங்க கரெக்ஷன் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, சார் என் ஹேர் இப்படி இருக்குது, சார் என் சாரி இப்படி வந்துருச்சு, என்னெல்லாமோ சொல்கிறாங்க. ம். எனக்கு அந்த உடன்பாடு இல்லை. ஓகே. உங்கள் ஹேர் இப்படி இருந்த டைரக்டர் டேக் ஓகேன்ட்டார். உங்கள் ஹேர் இப்படி இருக்குங்கிறதுனால டைரக்டருக்கு அது டிஸ்டர்பன்ஸாக தெரிஞ்சுதா இல்லை. அப்போ உங்களுக்கு எதுக்கு அது? அப்போ நீங்கள் உங்கள் அழகை பார்க்குறீங்க, நடிப்பை பார்க்கல. ஜஸ்ட் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஐம் நாட் டெல்லிங் எனிபடி. ஸோ எனக்கு அது பிடிக்காது, டைம் வேஸ்ட் நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் முடிஞ்சு இந்த மானிட்டரை பார்த்து அதில் ஒரு 2 to 5 minutes ஆகுமா? ஒரு நாளைக்கு ஒரு 100 ஷாட் எடுக்கிறோம், 50 ஷாட் எடுக்கிறோம் டெலிவிஷனில் வந்து நீங்கள் கணக்கு போடுங்க. 1.5 மணி நேரம் வேஸ்ட் ப்ரொடக்ஷன். நான் ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்தேன். புரியுது. யா. ஐ டோன்ட் லைக் இட். ஐ டோன்ட் வாண்ட் ஆர்டிஸ்ட் டு see மானிட்டர்ஸ். ஓகே. ரஜினி சார் மானிட்டர் பார்க்க மாட்டாருங்க. நீங்கள் பாருங்கள், அந்த ஃபோட்டோஸ் தான் தெரியும் உங்களுக்கு. ரஞ்சித் சார் உட்காந்துட்டு இருப்பார், காலா கபாலி. அப்போல்லாம் ரஜினி சார் வந்து உட்கார கூட மாட்டார், அவர் பின்னாடி நின்றுட்டு இருப்பார், இல்லை பார்க்க மாட்டார். அவங்களாம் அப்படி இருக்கும்போது நம்ம யார்? நம்ம சார் இப்போ வந்து உங்களுடைய இந்த கெரியரை நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது ஃபினான்ஷியலாக இனிஷியல் ஸ்டேட்டஸில் அந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் நீங்கள் கோ த்ரூ பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் தான் நமக்கு நிறைய பேஷனேட்டான விஷயங்கள் தோணும். ஓகே, நம்ம அடுத்தடுத்து இதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு. பட் ஒரு கட்டத்தில் வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் மெல்ல மெல்ல கடந்து அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு வச்ச விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ணுறப்ப அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? எப்போவுமே ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸ்ட்ரகிள் இருந்ததுனால தான் நான் வந்து ஐ திங்க் அந்த நேரத்தை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணேன். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்னால தான் ஐ கேம் டு டெலிவிஷன். ஐ கேம் வெரி early டு டெலிவிஷன் பிகாஸ் ஆஃப் மை கமிட்மெண்ட் ஆஃப் மை வெட்டிங். இல்லைனா இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் சினிமா முயற்சிகள் போயிருக்கலாம், தெரியாது எனக்கு. பட் அதில் பற்றி இப்போ யோசிக்கிறது வேஸ்ட்டு, அது முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. மை மாம் ஹேஸ் பீன் வெரி சிக். ஷீஸ் பீன் இன் த ஹாஸ்பிட்டல் கேர் ஃபார் நியர்லி 3 years now. இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஸோ எனக்கு இன்னி தேதிக்கு வந்து டேக் கேர் ஆஃப் மதர், அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் தேர். பட் அதை மீறி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத, அண்ட் தட் டசன்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் மை ஒர்க், இட் டசன்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் மை ஃபேஸ். நான் சொன்னால் தான் தெரியுமே தவிர இல்லை தெரியாது. அவன் பாட்டுக்கு வரான், ஜாலியாக இருக்கான் தான். எவ்ரிபடி ஹேஸ் தட். அப்போ அங்கே தான் வந்து கடவுள் என்ன சொல்கிறார், நீ ஒரு நடிகங்கிறது வேற, நீ ஒரு வேற பர்சன். அந்த ஒரு விஷயத்தை பிரிக்கிறார்ல கடவுள், அங்கே தான் ஹி ஹிட்ஸ் யூ. ஓகே, ரியாலிட்டி. ஆமாம், அங்கே ஹி ஹிட்ஸ் யூ. அப்போது அது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், ஃப்ரம் ரீல் டு ரியல் ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி வயசு வருஷம் யூஸ் பண்ணிக்கிறோங்கிறது தான். ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இல்லாமல் இருக்கும்போது தான் நான் படம் அடுத்த டைரக்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். எனக்கு வந்து அடுத்த நான் ப்ரொடியூசர் ஆகும்போது தான் நான் படம் டைரக்ட் பண்ணுவேன். எனக்கு அறியே இல்லை, நான் ஒரு படம் தான் டைரக்ட் பண்ணேன் அப்படின்னு பேசுகிறவங்க நிறைய பேசுவாங்க. அதுக்கப்புறம் யாரும் படம் கொடுக்கலன்னு பேசுகிறவங்க பேசுவாங்க. பட் நானே அடுத்தது நான் ப்ரொடியூஸ் பண்ணி நான் டைரக்ட் பண்ணால் தான் நான் டைரக்ட் பண்ணுவேன். எனக்கு டைம் பவுண்டே இல்லையே. ஐ எம் நாட் ரன்னிங் டு சே நான் அடுத்த வருஷம் நான் படம் பண்ணுவேன். இல்லை, அது அடுத்த வருஷம் பண்ணலாம், 5 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணலாம், பண்ணாமல் கூட போகலாம். நோ ரிக்ரெட்ஸ். பட் அந்த ஒரு ட்ரீம் மட்டும் அது உங்களை இல்லை, அது இருக்குது. ஐ கீப் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதிட்டு தான் இருக்கேன். இப்போ ரொம்ப ஆக்டிவாக சரண் சாரோட, டைரக்டர் சரண் சாரோட ஸ்கிரிப்ட்ஸில் இன்வால்வ்டாக தான் இருக்கேன். அமிதாப் சாரை பார்த்து கதை சொன்னேன், ஃபஹத் ஃபாசில் சாரை பார்த்து கதை சொன்னோம், நிறைய ஹீரோஸ்ட்டு கதை சொல்லிட்டோம். பட்டு ஸோ அந்த வேலைகள் நடந்துட்டு தான் இருக்குது. நான் அடுத்த எனக்காக நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். எனக்காக நான் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஐ வாண்டட் டு, ஐ ஃபீல் தெர் இஸ் நோ சில்ட்ரன்ஸ் ஃபில்ம். சில்ட்ரன்ஸ் ஃபிலிம்னு ஒன்று இருக்குல்ல, அது இல்லை அப்படின்னு எனக்கு ஒன்று தோணுது. அவங்களுக்காக ஒரு படம் பண்ணலாங்க. இப்போ கடைசியாக அந்த கராட்டே கிட்னு ஒரு படம் பார்த்தேன், 20 நிமிஷம் தான் படம். பட் அவங்களுக்காக பண்ண படம், ஜாக்கி சான் படம் கிடையாது, அவங்க உலகத்திலிருந்து. அப்போ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாமேன்ற அந்த மாதிரி யோசனைகள் இருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல சார் ஆக்சுவலி. எங்கங்க இப்போ லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு மைடியர் குட்டிச்சாத்தான் வந்தது. அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம்ங்கிற கான்செப்டே நமக்கு இல்லையே. ஓகே, அது ஒரு இப்படி யோசிப்பாங்களோ, ஒருவேளை இதெல்லாம் என்ஜாய் பண்ண மாட்டாங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்றது யோசிக்கிறது நிறைய பேர் யோசிக்கிறாங்கம்மா. பெரிய பெரிய படங்கள் வருது, சின்ன படம் தானே ஜெயிக்குது.